ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சித்தார்மனுங்க. இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா கேஎஸ்ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கோம். இந்த கேஎஸ்ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கேம்பஸ் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற கேம்பஸ்குள்ளே தான் இன்றைக்கி நான் உள்ளே வர்றேன். போன வருஷம் இந்த காலேஜை பற்றி நம்ம வீடியோ வந்து நீட்டாக கொடுத்துருந்தோம். இங்கே என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது, எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குது, இவங்க என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். பட் ஸ்டில் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இவங்க என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வரணும். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பாயிண்ட்ல இன்னைக்கு நம்ம இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். குறிப்பாக நான் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, எனக்கு அங்கே ஒரு இடத்துல போய் சேர்ந்தா பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. அந்த ஆஸ்பெக்டில் இன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க அவங்ககிட்டே நம்ம கேட்க போகிறோம். பிரின்ஸிபலை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம், பேசுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நேரடியாக அவங்கள்ட்ட கொண்டு வரேன். ஸோ இந்த காலேஜில் சேரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு எடுக்கலாம். நான் இந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்த உடனே யாரை பார்க்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா, எல்லாருடைய எதிர்பார்ப்பு, ஒரு பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டோட எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், அவங்க வந்து கேம்பஸ்குள்ளே வரும்பொழுது என்னுடைய மாணவர் வந்து எந்த கம்பெனியில் போய் பிளேஸ் ஆக போகிறாரு, எவ்வளவு சம்பளம் அவர் எதிர்பார்க்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸும் கேட்பாங்க. அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க தான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ அதனால தான் நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்கலாம் வந்தோம். இப்போ என் கூட வந்துட்டு இருக்கிறது இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். ஹலோ சார். ஹலோ சார். ஓகே, இப்போ நான் அதுதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சார். ஏன்னா என்கிட்ட நான் எங்கே போனாலுமே சரி, என்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்களும் சரி, ஒரு பேரண்ட்டோட எதிர்பார்ப்பு, ஒரு என்னுடைய குழந்தைய கொண்டு வந்து இங்கே சேர்த்தேன் அப்படின்னா அந்த எண்டு 4 இயர்ஸ் 3rd இயரில், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd இயர் 3rd இயரில் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஒரு சேலரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. நான் போன வருஷம் வந்திருந்தேன், கேம்பஸை பார்த்துருந்தேன், பிளேஸ்மெண்ட்ஸ் நான் இன்ஃபேக்ட் உங்களையே நான் இன்டர்வியூ எடுத்துருக்கேன். எனக்கு முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஓப்பனிங்கில் சொன்னீங்க, எனக்கு வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் சேலரியில் வந்து நம்ம ஹைக் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக 15 lakhs per annum அப்படிங்கிறது இந்த மாதிரி நமக்கு இது ஆக்சுவலாக ரூரல் பேக்ரவுண்ட் ஒரு கேம்பஸ். இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் ரூரல் பேக்ரவுண்டில் வராங்க. ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள கொண்டு வரதுங்கிறது தான் ஒரு சக்ஸஸ் மாடலாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேர் பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுதியானவங்க சார்? அது நிதர்சனமான உண்மை. நீங்கள் உண்மையை பேசுறீங்க. உண்மையில நான் 100% சொல்லி இந்த ஹைப் கொடுக்குறது நமக்குமே பிடிக்காதுங்க. ஒரு 90% அப்படிங்கிறது. எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன சார், போன வருஷத்தை கம்பேர் பண்ணுவோம் இந்த வருஷம் நம்ம வந்து ஜென்ரலாக நிறைய மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, உங்கள் பேர்? ஹரிஷ் ராகவேந்தர். அந்த மைக் வச்சுங்க, நீங்களே சொல்லுங்கள். ஹரிஷ் ராகவேந்தர். ஹரிஷ் ராகவேந்தர் எங்கேருந்து வரீங்க? தர்மபுரிங்க சார். தர்மபுரி, பரவாயில்ல. அதாவது நார்மலாக தர்மபுரி கொஞ்சம் பேக்வர்ட் ஏரியா இல்லையா? அந்த ஏரியாவிலேருந்து இப்போ நீங்கள் இங்கே வந்து 4 இயர்ஸ் முடிச்சாச்சா? ஃபைனல் இயர். ஃபைனல் இயர். இப்போ நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்களா? என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டீங்க? டைகர் அனலிட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி சார். டைகர் அனலிட்டிக்ஸ். இந்த பேர் நான் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல எனக்கு சார். அது வந்து முன்னாடி திருப்பூர் அப்படிங்கிறீங்க, கோயம்புத்தூர் சைடு போகாமல் இங்கே வந்து எப்படி மாட்டீங்க? எனக்கு ஏதோ இந்த சைடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சார். கோயம்புத்தூர் தாண்டி சரி நான் ஓன் டிசிஷன் நான் தான் எடுத்தேன். வீட்டில் வந்துட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ எந்த காலேஜ்னாலும் எனக்கு ஓகே நீங்கள் எங்கே. ஸோ நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இங்கே ஓகேவா இருந்துச்சு எல்லா இதுலேயும் பார்க்கும்போது. ஸோ அதனால நான் இங்கே சூஸ் பண்ணேன். நான் என்ன நினைச்சிட்டேன், நீங்கள் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கலாம், சரி சைலண்டாக அங்கே போய் காம்படிட் பண்ணும்போது நைட்டாக இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு. அப்படி இல்லை சார், அப்படி இல்லை. உங்களோட ஜென்ரலாக கேட்போம், நீங்கள் பொதுவாக தான் பேசுகிறேன். இப்போ எல்லாருமே சிட்டிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? நான் இப்போ திருப்பூரில் இருக்கிற நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போகணும்னு ஆசைப்படுறது வந்து யதார்த்தமான உண்மை. அதை தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க போது நான் அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஃபீஸ் வைஸ் பஸ் எல்லாருமே பார்க்கும்போது எனக்கு ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளா ஃபீஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுள் ஃபீஸ் வந்ததனால இங்க வந்து சோ அதுவும் ஒரு காரணம் இல்லைங்களா? ஓகே, இப்போ நீங்க வந்துட்டீங்க, லோ ஃபீஸா இருந்திருக்கும், அதனால அங்க கோயம்புத்தூர் சரி எங்க போய் நம்ம படிச்சா நம்ம படிக்கிற நல்ல இடம்ன்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஆமா சார். கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே, எந்த கம்பெனி பிளேஸ் ஆயிருக்கு? விடிஎஸ் என்டர்பிரைசஸ் சார். விடிஎஸ் என்டர்பிரைசஸ். ஓகே, இது என்ன மாதிரியான ஜாப் சார்? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி சார். எனக்கு வந்துட்டு டெவாப்ஸ் ரிலேட்டடாக வந்துச்சு. நான் டெவாப்ஸ் ரோல். டெவாப்ஸ்லாம் நீங்கள் தெரியுமா? இங்கே டெவாப்ஸ் பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களா? ஆக்சுவலாக ஹானர்ஸ் டிகிரின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சார். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு டெவாப்ஸ்னு சொல்லி இருந்துச்சு. வெளியே இருந்து அலுமினி, சிஎஸ்சிலேருந்து ஒரு அலுமினி வந்துட்டு எடுத்தார். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஒரு 2 நாள் போச்சு. அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தோக்கவாடி அப்படிங்கிற ஊர்லேருந்து நீங்கள் ஜெயிச்சதாக நான் பார்க்குறேன். ரைட், ஏன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம், வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து நீங்கள் டெப்த்தாக பேசுவீங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்கள் என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கீங்க? நானும் அதே விடிஎஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். எவ்வளோ சேலரி? நார்மலாக கேட்கக்கூடாது, இருந்தாலும் மக்கள் ஆர்வமாக இருப்பாங்களா, இந்த பொண்ணு என்ன பிளேஸ் ஆகிருக்குன்னு நினச்சிப்பாங்களா? எவ்வளோ? 12 lakh per annum சார். ஓ, மாதத்துக்கு 1 லட்சமா? எஸ் சார்.
மக்களே நீங்கள் பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் பிஹெச்டி பிடிஎஃப்னு பயங்கரமாக பேசியிருக்கிறேன். இந்த சேலரிக்கு நான் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 15 வருஷம் நான் ட்ராவல் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் இங்கே வந்து எனக்கு 1 lakh கிடைக்குது அப்படிங்கிறது, அது ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்து தோக்கவாடிங்கிற கிராமத்துலேருந்து ஜெயிச்சிருக்கிறதா தான் நான் இதை பார்க்குறேன். 12 lakhs அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு 12 லட்சமா? இந்த ஐடியா லேப்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசுவோம். போன வருஷமே நான் வந்து இந்த லேபை வந்து பார்த்துருக்கேன். இந்த லேபில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம பார்த்தோம். பட் அந்த டைமில் வந்து இங்கே என்ன ட்ரைனிங்லாம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம பெருசாக கொடுக்கல. ஃபேக்கல்ட்டிட்டு நம்ம பேசியிருந்தோம். இந்த தடவை நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்க, இங்கே என்ன கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம், பேசுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம பேசுவோம். ஹலோ. ஹாய் சார். ஹாய். ஐ எம் ஆதித்யா. ஐ எம் சுரேஷ். நல்லா இருக்கீங்களா? சார். என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? சார் ஆர்ட் கேம் ப்ரோவில் வந்து நான் ஃப்ரீயாக இல்லைங்க. என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆர்ட் கேம் ப்ரோவில் வந்து சார் 2D டிசைனிங் படிச்சுட்ருக்கேன் சார். ஆர்ட் கேம் ப்ரோ. ஆர்ட் கேம் ப்ரோ சாஃப்ட்வேரில் 2D டிசைனிங் போட்டுட்ருக்கேன் சார். நம்ம 2D மட்டும் தான் பண்ண முடியுமா இல்லை 3D பண்ண முடியுமா? எனக்கு ஒரு டயக்ராம் பார்த்தா 3D மாதிரி தெரியுது. 3D இல்லையா அது? 2Dயில் 3D ஆப்ஷன் போட்டுருங்க சார். எப்படின்னா உட்ரில் கொடுத்து நம்ம 2D அதுக்கு அங்கே கட் பண்ணி எடுத்துருவோம் சார். அதுக்கான டிசைனிங் சார். ஓகே, நீங்கள் எந்த இயர்? சார் ஃபஸ்ட் இயர் சார். ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த மாதிரி டிசைன் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கல் டிசைன்லாம் போடுற அளவுக்கு உங்களுக்கு சார் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆமாம் சார். ஓகே, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? சார் ட்ரிபிள் சார். ஓ, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது இருக்கா சார்? நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்க்யூட் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம், நம்ம இதில் பண்ணலாம். ஸோ அதுக்கான பேசிக் ட்ரைனிங் மாதிரி இருக்கிறீங்க. ஓகே, எனக்கு ஒரு டவுட்டு சார். ட்ரிபிள் வந்து ஒரு சைக்கோ டிபார்ட்மெண்ட் தானே சொல்லுவாங்கல்ல? புரியல சார். இல்லையா? எப்படி சொல்கிறீங்க? இல்லை, எல்லாருமே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? சார் கஷ்டம் எதுவும் இல்லை சார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் ஓகே சார். விருப்பப்பட்டா வந்தீங்க? சார் ஆமாம் சார், விருப்பப்பட்டு தான் சார் வந்தேன். நிஜமாவா? சார் எங்கள் அண்ணா எல்லாரும் ட்ரிபிள் சார் எடுத்துருக்காங்க. உங்கள் அண்ணனும் ட்ரிபிள் தானே? அப்போ ரைட்டு. ஃபேமிலியில் ஒரு ட்ரிபிள் பிளட் இருக்குது, அதனால் உங்களுக்கு அது தோணுச்சு. சார் நீங்கள் விருப்பப்பட்டு தான் வந்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்படி தான் வந்திருப்பாங்களா? டவுட்டு தான் சார். டவுட்டாக தான் இருக்குது. கேட்டு பார்த்துடலாமா அவங்கள்ட்டையும்? ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, உங்கள் பேர்? சார் கோகுலதர்ஷினி. கோகுலதர்ஷினி. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? சார் ட்ரிபிள். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ட்ரிபிள் தானே? ஓகே, ட்ரிபிள் நீங்கள் விருப்பப்பட்டு வந்தீங்களா இல்லை யாராவது புஷ் பண்ணி தள்ளலாங்களா? சார் யாரும் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணல இது எடுக்கணும்னு. இன்ஜினியரிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துச்சுங்க சார். சார் அதனால் கவுன்சிலிங்கில் கிடைச்ச டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள். சரி ஓகே படிச்சிடலாம் டன் அப்படின்னு படிச்சிட்டிங்க சார். இல்லையே, ட்ரிபிள் கஷ்டம் தானே சார்? நம்ம எதுவாக இருந்தாலும் படித்தா ஈஸிங் தானேங்க சார். அப்படியே சொல்கிறீங்க? எஸ் சார். இப்போ அப்படி தான் தோணும். அப்புறம் என்ன போக போக எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ட்ரிபிள்னால. நான் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் சொல்கிறேன் ட்ரிபிள்னா கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 செமஸ்டர் ஆல்மோஸ்ட் போயிருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் எதுவாக இருந்தாலுமே படிச்சுட்டு புரிஞ்சா ஈஸிங்க சார். புரியலனா தாங்க சார் கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க சார். புரிஞ்சு படிச்சா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்களேப்பா. சரி, அதனால தான் ஸ்டூடெண்ட்டை நான் கேட்குறேன். சரி, எனக்கு வந்து ஒரு விஷயத்த படிச்சது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக தெரியுதுங்க சார். அவங்க அது கஷ்டம் ஸ்டார்டிங்லேருந்து இன்புட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கஷ்டமாக தெரியுதுங்க சார். ஸோ இது வந்து மைண்டு தான் இல்லையா? நம்ம மைண்ட் ஈஸி நினச்சா நம்ம ஈஸியாக வரும். அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டாக? சரி ஓகே. இப்போ நீங்கள் உண்மையில இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்களா? அதுக்கு முன்னாடி டாக்டர்னு ஒன்று வச்சிருக்கீங்க? சார் எஸ் சார். 12th வரைக்கும் மேக்ஸ் பை டிபார்ட்மெண்ட் சார். நான் டாக்டர் தான் எடுக்கணும் அப்படின்னு இருந்தேன் சார். நீட் கோச்சிங் கிளாஸ் கொஞ்ச நாள் போய் மார்க் எடுத்தேங்க சார். அது கொஞ்சம் பத்தலை. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு எனக்கே தோணுச்சு கொஞ்சம். அதனால் இன்ஜினியரிங்கில் எடுத்துலாங்க சார் அப்படின்னு எடுத்துட்டேங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. இட்ஸ் பெட்டர் சார். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்க முடியுற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஓகே. நீங்கள் எந்த ஊருமா? சார் எடப்பாடி. எடப்பாடி, வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேஎஸ்ஆருடைய ஃபஸ்ட்டு கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லலாங்க, சரியான ஒரு க்ரோத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இதை வந்து வரவேற்கிறாங்க. அந்த பாயிண்டில் இந்த கேம்பஸில் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கிறதா சொன்னாங்க. அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனியை பொறுத்தவரை இங்கே கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். இந்த கம்பெனியோடைய சிஇஓ இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். ஸோ நம்ம இப்போ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான இடமா தான் நான் இங்கே பார்க்குறேன். ஆக்சுவலாக ரீசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லா பக்கமும் தியரிட்டிக்கலாக நிறைய படிக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஆன்லைன் கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு இன்ஜினியருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அந்த ஆஸ்பெக்டில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஓடி பேஸ்டுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து இங்கே நடக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு பிசிபிக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கே டிசைன் இங்கே தான் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சால்டரிங் ப்ராக்டிஸ் இங்கே தான் பண்ணுறாங்க. குவாலிட்டி செக்கிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஃபைனலாக இதனுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போய் சேருது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இங்கே தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன நடக்குதுங்கிறத நீங்களும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை நம்ம லைவாகவே உங்கள்கிட்ட கொண்டு வரேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அவருடைய ஃபேக்கல்ட்டி ட்ரெயினர்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த லேபில் வந்து நம்ம பார்த்து இப்போ டிஸ்கஷன் பண்ணோம், நீங்கள் பார்த்துட்டீங்க. எனக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே நடந்துச்சு, அதை உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன். இவர் தம்பி பார்த்தோன்னே யாரும் ஏதோ வந்து சும்மா நிற்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் நினச்சேன். அப்புறம் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்கிட்ட என்ன பேசணுங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அதனால தான் இந்த ஒரு சின்ன முயற்சி. ஹாய் தம்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுல. ரைட்டுங்களா? உங்கள் பேர்? ஜி பரணி. அப்படி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ கேஎஸ்ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியுடைய நீல்கிரி ஹவுஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் நம்ம இருக்கோம். நீங்கள் கேட்கலாம், எல்லாமே எல்லா லேப்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே அப்படின்னு சார், லேபில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாம். போன வருஷம் நான் இந்த கேம்பஸ்க்கு வரும்போது இந்த லேபை வந்து நான் கரெக்டாக ஷூட் பண்ணல, பட் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி நான் ஷூட் பண்ணேன். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த கேம்பஸில் வந்து சில ப்ராடக்ட் வந்து பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேட். அதாவது இந்த கேம்பஸ்குள்ளேயே பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக மாறி அது பப்ளிக்லேயும் போய் சேல்ஸ்க்கும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சார் அது எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம லேப்க்கு வந்திருக்கிறோம்.